திவ்யா சத்யராஜ் அவர்கள் திருமணம் குறித்து சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்தை கேட்ட உடனே மொத்த சங்கி கூட்டமும் மொத்த நாதாக்கா ஜோம்பிகளும் திவ்யா சத்யராஜ் அவர்களை கடுமையா விமர்சிக்கிறாங்க. பேத்தி பாருங்க, பெரியார் பேத்திகளின் யோகியதை பாருங்க, பெரியார் பேத்தி தமிழ் பண்பாட்டை தமிழ் கலாச்சாரத்தை சீரழித்து விட்டார், ஈவே ராமசாமியை போலவே பல பெண்களோடு வாழுங்கள் சொல்லி விட்டார் அப்படின்றாங்க. டே லூசு பெயர்ல பெரியார் பல பெண்ணோட வாழும்னு சொல்லவே இல்லை. ஆனா உன் இந்து மத புராணத்துல பல பெண்ணோட வாழ்ந்த கடவுள் இருக்கு. உன் தமிழ் மன்னர்கள் அத்தனை பேரும் பல பெண்களோட வாழ்ந்திருக்கான், திருமணம் செஞ்சு வந்திருக்கான், திருமணம் செய்யாம வாழ்ந்திருக்கான். நீங்க சொல்ற மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட தமிழ் மன்னர்கள்னு எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலான நாட்கள் 5 கல்யாணம் 6 கல்யாணம் 10 கல்யாணம் 20 கல்யாணம் பண்ண மன்னர்கள் பூரா எடுத்து பாத்தீங்கன்னா, ஏன் ராஜராஜ சோழன் பெருமிகு அடையாளம் அப்படின்றாங்கல்ல, அந்த ராஜராஜ சோழனுக்கு எத்தனை மனைவி? அந்த பூரன்னு எதுக்கு இவங்க கட்டி வச்சிருக்காங்க? அந்த பூரம் அப்படிங்கிறதே பல பெண்களை கூட்டியாந்து அங்க வச்சுக்கிறது. ராஜாவுக்கு வந்து தினமும் ஒரு பெண்ணோட போய் உறவு வச்சுக்கிறது. இதுக்குதான் அந்த புறமே கட்டி வச்சிருந்தாங்க. இவங்க போய் நாடை பிடிக்க போறதுக்காக சண்டைலாம் போட்ட கிடையாது. நாடை பிடிக்க போய் சண்டையை போட்டு அங்கிருந்து 4 பொண்களை தூக்கிட்டு வருவாங்க. இவங்க பெரும்பாலும் சண்டை போட்டுக்கிட்டது பெண்களை பிடிக்கிறதுக்காக தான். ஒரு பெண் அழகா இருக்கும், அது அடுத்தவன் மனைவியா இருக்கும், இல்லை அடுத்தவன் மகளா இருக்கும், சண்டையை போட்டு தூக்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து இவங்க தமிழ் கலாச்சாரம், இவங்க தமிழ் பண்பாடு. எங்க இந்து கலாச்சாரத்துக்கு எதிரானது, எங்க இந்து கலாச்சாரத்தை இழிவுபடுத்துற மாதிரி திவ்யா பேசிட்டாங்க. டே கூமுட்டப்ப இல்ல, உங்க ராமனோட அப்பன் இருக்கார்ல தசரதன், தசரதனுக்கு 60,000 மனைவிகள் அப்படின்னு நான் சொல்லல, உங்க புராணத்துல நீங்க தான் எழுதி வச்சிருக்கிறீங்க. 60,000 பொண்டாட்டியோட வாழ்ந்த ஒரு மனுஷன், அவனுக்கு பிறந்த மகனை தான் நீங்க கடவுளா கும்பிட்டுறீங்க. உங்க புராணங்கள் யோக்கியத்தை பத்தி பேசுவோமா? ஐயப்பன் எப்படி பிறந்தாரு? உங்க பிரம்மனோட யோக்கியதை பேசுவோமா? அடுத்தவன் மனைவி எல்லாம் பிரம்மன் எப்படி ஆட்டையை போட்டான்ற புராணத்தை பேசுவோமா? பொழப்பத்த பயில இவங்க புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சங்கி பயில் சொல்ற புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல இருக்க கடவுளா சொல்றவங்க அத்தனை பேர் பல பெண்களை திருமணம் பண்ணவங்களா இருப்பாங்க. அடுத்த முண்டாட்டி ஆட்டையை போட்டவனா இருப்பான். இவங்க தமிழ் கலாச்சாரம் சொல்றாங்க இல்ல, இவங்க தமிழ் மன்னர்கள் பூரா பல பெண்களை திருமணம் செஞ்சிருப்பாங்க, திருமணம் செய்யாம வாழ்ந்திருப்பாங்க, அடுத்த மனைவி தூக்கிட்டு வந்து வாழ்ந்திருப்பாங்க. இவங்களுக்கு திவ்யா சொன்னது வலிக்குதான். அப்ப நீ நியாயமா உங்க தமிழ் மன்னர்ல கேள்வி கேட்கணும், உங்க இந்து மத புராணத்தாண்ட கேள்வி கேட்கணும். மடப்பயில பாண்டவர்கள் அப்படின்னு பெருமையா பேசுறாங்களே, பாண்டவர்கள் யாரு? 5 பேர் சேர்ந்து ஒரு மனைவியோட வாழ்ந்தாங்க. சேச்சா அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணை 5 பேர் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினாங்க. ஏன்னா இதெல்லாம் உங்க பண்பாடு கெட்டு போலையா? இதனால உங்க கலாச்சாரம் கெட்டு போலையா? அதை பெருமையா வேற சொல்லிக்கிற, பாண்டவர் வரலாறு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிற. இதெல்லாம் வரலாறு, இதனால உன் பண்பாடு கலாச்சாரம்லாம் கெட்டு போல. திவ்யா சொன்னதுனால கெட்டு போச்சா? உன் மன்னர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ, உன் புராணத்துல என்ன நடந்துச்சோ அதையெல்லாம் தான் திவ்யா பேசியிருக்கிறாங்க. அவங்க புதுசா ஒன்றும் பேசல. முதல்ல போய் உன் தமிழ் மன்னரை நாக்க போடுங்க கேட்டு வா, உன் புராணத்துல கடவுளை போட்டு நாக்க போடுங்க மானங்கட கேட்டு வா, அப்புறம் நீ எங்ககிட்ட